நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு ஜனநாயக சக்திகளின் சார்பாக இன்று நில நிர்வாக ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது ஈரோடு மாவட்டம் மாத்தூர் பகுதியில் 1996ஆம் ஆண்டு மாவட்ட வருவாய்த்துறையினரால் நிலமில்லாத 125 ஏழை பட்டியலின மக்களுக்கு நிலம் வழங்குவதற்காக 250 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயனாளிகள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்பு கூட இன்று வரை ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய நிலமில்லாத அருந்ததியின மக்களுக்கும் பறையரின மக்களுக்கும் இன்று வரை மாவட்ட நிர்வாகம் மறுத்து வருகிறது என்பதனை மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கின்றோம். தொடர்ந்து தலித் விடுதலை இயக்கம் இந்த பிரச்சனையில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் மாவட்டத்தின் நிர்வாகம் தொடர்ந்து மெத்தனம் காட்டி வருகிறது. இதனை போன்று சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தில் மட்டும் 4875 பயனாளிக்கு வழங்கப்பட்ட 20,000 பஞ்சமி ஏக்கர் நிலங்கள் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ளது. குறிப்பாக 2002ஆம் ஆண்டு மேட்டூர் பகுதியில் 2200 ஏக்கர் 14 கிராமங்களைச் சேர்ந்த பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட நில ஒப்படைப்பு நிலங்களும் இன்று வரை தனியார் கல்குவாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த கல்குவாரி நிறுவனங்கள் நிலங்களிலிருந்து இயற்கை வளங்களை வெட்டி எடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவங்களை முறையாக வட்டாட்சியரிடமும் வருவாய் கோட்டாட்சியரிடமும் மாவட்ட வருவாய் அலுவலரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத மெத்தன போக்கை கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு நில நிர்வாக ஆணையர் விரைவாக உரிய நடவடிக்கை எடுத்து நிலங்களை மீட்டு நிலமில்லாத மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த அருந்ததியின மக்களுக்கும் பறையரின மக்களுக்கும் வழங்க வேண்டும். அதனை போன்று ஈரோடு மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் வழங்கப்பட்ட 2200 ஏக்கர் நில ஒப்படைப்பு நிலங்களை மீட்கப்பட்டு மீண்டுமாக அதே பட்டியலிக்க மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தை சுமூக தீர்வை எட்டும் என்று நம்புகிறோம். விரைவாக மாநில வருவாய்த்துறையும் மாவட்ட வருவாய்த்துறையும் இணைந்து நிலங்களை மீட்கப்பட்டு நிலமில்லாத பட்டியல் மக்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து வழங்க மறுக்குமேயானால் இந்த போராட்டம் ஈரோட்டிலும் சேலத்திலும் சாகும்பரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தலித் விடுதலை இயக்கமும் திரளாக பயனாளிகளை ஒருங்கிணைத்து நடத்துவோம் என்பதனை மாநில அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சா கருப்பையா, தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர். தலித் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கிற நிலம் ஒப்படைப்பு தொடர்பான அரசு ஆணைகளை கடந்த 95ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை இதே அதிகார வர்க்கம்தான் அரசு ஆணைகளை பிறப்பித்திருக்கிறது. ஒரு அரசு பிறப்பிக்கிற ஆணையை பொதுமக்கள் மீறுகிற போது அந்த பொதுமக்களை தண்டிக்கிற அரசு அதிகாரிகள் தாங்கள் போட்ட அரசாணையை தாங்களே மீறுகிற போது அதற்கு என்ன பரிகாரம் என்பதை அரசு அதிகாரிகள் விளக்கம் சொல்ல வேண்டும். பஞ்சமி நிலங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று 3 தீர்ப்புகள் வந்திருக்கிறது. எங்கே குளங்குட்டை ஏரிகளில் ஏழை எளியவன் மெட்டுப்போகான இடத்தில் குடியிருந்தால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை காட்டி நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று அப்புறப்படுத்துகிற இதே அதிகார வர்க்கம் பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்க வேண்டும் என்று 3 தீர்ப்புகள் உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டும் இந்த அதிகாரிகள் அதை செயல்படுத்தவில்லை.
எனவே பட்டியல் சமூகத்தை பொறுத்தவரை பல்லர்கள், பறவர்கள், அருந்தவர்கள் போன்ற விளிம்பு நிலை சமூகங்களின் கோரிக்கைகளை அரசு அதிகார வர்க்கம் காலில போட்டு மிதிப்பதை இந்த கூட்டமைப்பு சார்பில், தலித் விடுதலை இயக்கம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இனியாகிலும் உடனடியாக தாங்கள் போட்ட அரசாணைகளை மீட்டுருவாக்கம் செய்து அதை நிறைவேற்றி பயனாளிகளுக்கு பயன்படுகிற வகையிலே அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரங்க குணசேகரன், தலைவர், தமிழக மக்கள் புரட்சி கழகம்.